இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கார்த்திக், எப்படிடா இருக்க? அப்பா, நான் வெக்கேஷனுக்கா வந்திருக்கேன், ஜாலியா இருக்கிறதுக்கு. கிரிமினலுங்க கூட உட்காந்துக்கிட்டு இருக்கேன். டேய், கவலைப்படாதடா, லாயர் கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன். சீக்கிரமா வெளியே எடுத்துருவோம். கார்த்திக், நீ கொஞ்ச நாள் இங்க இருக்கிறது தான் உனக்கு பாதுகாப்பு. அதுவும் இல்லாம நம்ம நினைச்சதை நம்மளால அப்பதான் செய்ய முடியும். நீ இங்க இருந்துகிட்டே வெளியே போய் நமக்கு வேண்டியதெல்லாம் சாதிக்கலாம். டேய், அடுத்த முறை வெளியே போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடா. இந்த ஜெயிலர் வேற பயந்துகிட்டே இருக்காரு. அதெல்லாம் சரிப்பா, ஆனா அந்த ரகுராம் மிஸ் ஆயிட்டான். தனாவையும் கதிரையும் ஒண்ணும் பண்ண முடியல. நம்ம நினைச்சதை செய்ய திரும்ப நமக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு கார்த்திக். என்ன சொல்றீங்க அத்தை? அந்த ரகுராம் குடும்பத்துல எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்கு சாமி கும்பிட போறாங்க. கதிரும் தனாவும் கூட போறாங்க. அந்த கோயில்ல வச்சு அவங்களை ஏதாவது செய்யணும்னு தான் பிளான் பண்றோம். அத்தை, இந்த ஒரு வாட்டி மட்டும் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க. நான் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை முடிக்கணும். என்ன பண்ண போற? தனா எனக்கு கிடைக்காம போனதுக்கு காரணம் அந்த கதிர் தான். அவனை கொன்னுட்டா தனா விதவையாயிடுவா. அதுக்கப்புறம் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம். நான் தனா கழுத்துல தாலி கட்டணும்னா அவ கழுத்துல இருக்கிற தாலி இறங்கணும். டேய், இப்படிதான் எதையோ பண்றேன்னு சொல்லி 2-3 தடவை அந்த கதிர் கிட்ட அடி வாங்கிட்டு வந்த. இப்போ ஜெயிலுக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்க. அப்பா, இந்த தடவை நான் பிளான் பக்காவா பண்ணி செய்யறேன். மிஸ் ஆகாத. அத்த, ப்ளீஸ் அத்த, இந்த ஒரே ஒரு வாட்டி மட்டும் என்ன நம்புங்க. சரி கார்த்திக், நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணு. தேங்க்ஸ் அத்த. மாயா, சொல்லுங்க பாட்டி. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், வா. சரி வாங்க. அண்ணி, அண்ணி, என்ன பார்வதி? அண்ணி, அங்க பாத்தீங்களா? உங்க மாமியார் மாயா கிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. சரி, அதுக்கு என்ன இப்போ? அடிக்கடி இந்த மாதிரி கோடி கோடி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தோணுது. அப்படியா சொல்ற? அண்ணி, இப்ப அவங்க என்ன பேசுறாங்கன்னு ஜன்னல் பக்கமா போய் கேட்கலாம். வாங்க வாங்க. அண்ணி, நான் சாரு கிட்ட போய் போன் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி போ. அண்ணி, அண்ணி, இது சாரு போன். அவங்க என்ன பேசுறாங்கன்னு இதுல நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம். ஐயோ, வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சா என்ன பண்றது? வீடியோவா எடுத்தாதானே அவங்க பேசுறத நம்ம ஆடியோவா ரெக்கார்ட் பண்ணிடலாம். வாங்க, அந்த ஜன்னல் பக்கத்துல போனை வச்சிடலாம். வாங்க. சரி வா. ஹலோ, சொல்லு மாயா. தனா, கிளம்பிட்டீங்களா? ஏதோ கிளம்பிட்டே இருக்கோம். மாயா கூட நான் பேசுறேன். இரு, பாட்டி பேசணும்னு சொல்றாங்க. கண்ணு, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் கண்ணு. என்னடா அது, 2 பேரும் இப்படி தனியா போய் கஷ்டப்படுறீங்களே. ஒன்னா எல்லாரும் இந்த வீட்டுல இருந்திருக்க வேண்டியது. திரும்ப அந்த வீட்டுக்கு வருவோன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு பாட்டி. நடக்கும்டா. அதுக்குதான் இப்ப குலதெய்வம் கோயிலுக்கு போய் நேர்த்தி கடன் வைக்கிறோம். இத பாரு, கோயிலுக்கு போயிட்டு திரும்பும் போது நீங்க 2 பேரும் என் கூடவே இந்த வீட்டுக்கு வருவீங்க. நடந்தா சந்தோஷம்தான் பாட்டி. ரகுராமனுக்கு அவனை மீறி நீ போயிட்டியேன்னு கோபம், வேற ஒண்ணும் இல்ல. கதிரை பத்தி புரிஞ்சுக்காம இருக்கான். அதான் உங்களை எங்களோட சேர்த்து கூட்டிட்டு போக முடியல. அதனாலதான் ரகுராமனுக்கு தெரியாம வர சொல்லியிருக்கோம். அது பரவாயில்ல பாட்டி. அப்பாவுக்கு நல்லபடியா குணமாயிட்டா நானும் குலசாமிக்கு படையல் வைக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். அதை செய்யறதுக்கு தான் நான் அங்க வரேன். நல்லது கண்ணு, பண்ணிடுவோம். நீங்க வந்துருங்க, நான் எல்லாம் ரெடி பண்ணிடுறேன். நான் போன் வைக்கிறேன். இந்த ஒரு ஆதாரம் போதும் பார்வதி. போனை மட்டும் எடுத்துட்டு வா, போய் அண்ணங்கிட்ட காட்டுவோம். அண்ணன் ரெடியா தான் இருக்காரு. சீக்கிரம் சார்ஜ் ஏறிடுமா. 10 நிமிஷம் போட்டா போதும், ரெடி ஆயிடும். பார்வதி, இந்த ஐடியா ஒண்ணு சொதப்பிடாதே. இப்படிதான் நீ போட்டோவை தட்டி விட்ட. கோவிலுக்கு போக வேண்டாம்னு சொல்லி பிளான் பண்ண. ஆனா அந்த மாயா தடுத்துட்டா. அது வேணா மிஸ் ஆயிருக்கலாம், ஆனா இந்த தடவை இது மிஸ் ஆகாது. கண்டிப்பா இன்னைக்கு மாயாவை மாட்டி விடுறோம், கோயிலுக்கு போறத தடுக்கிறோம். மாமா, என்ன சொல்லு? எனக்கு இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னே தெரியல மாமா. ஏய், எந்த விஷயமா இருந்தாலும் வாயில தாண்டி சொல்லணும். சொல்லு.
டேய் நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? மாமா நான் சொல்றதை விட இதுல இருக்கிற ஆடியோவை நீங்களே கேளுங்க மாமா. 10 நிமிஷம் போட்டா போதும், ரெடி ஆயிடும். இந்த ஐடியா ஒன்னும் சொதப்பிடாதே. என்னம்மா ஆஃப் பண்ணிட்ட? ஏய் அதுல என்னமோ நீயும் அக்காவும் மட்டும் தான் பேசுற கேக்குது, என்னது அது? அது ஒண்ணும் இல்லைங்க, ஒண்ணும் இல்ல. ஏதோ ஐடியா எல்லாம் சொதப்பாதுல அப்படின்னு சொல்லி ஏதோ பேசிட்டு இருந்தீங்களே, என்னது அது? அது ஒண்ணும் இல்ல. கரெக்டா கோயிலுக்கு போகணும், லேட் ஆகி இதுவும் சொதப்ப கூடாதுன்னு. இப்போ அது எதுக்கு என்கிட்ட போட்டு காட்டுற? அது இல்ல மாமா, அது இந்த ஆடியோ கேட்காதுன்னு இத பேசினது அவங்க. ஷோ, என்ன உளற? கிளம்புற நேரத்துல என்ன விளையாடிட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க. ஏய் அண்ணங்கிட்ட வந்து என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? வர வர ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. போ போய் வேலையை பாரு போ. அக்கா கூட்டிட்டு போக்கா அவளை. வா. என்ன கண்ணு பண்ண போற? நம்ம பேசின ஆடியோவை டெலீட் பண்ணிட்டு அவங்க பேசின ஆடியோவை மாத்தி வைக்க போறேன். அப்படி போடு. கழுதைங்க எப்படி முழிக்கிறாளுங்க பாரு, பேந்த பேந்த. நல்லா மாட்டினாளுங்க. நீ வா கண்ணு. சித்தப்பா ஆ, என்ன மாயா? ஃபோன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சித்தப்பா. மாயா நீ ஏதோ காரணத்தோட தான் கேட்டிருக்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. இந்த பார்வதி வேற அண்ணங்கிட்ட ஏதோ ஆடியோ கேளுங்க அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. அவ ஏதாவது தப்பு பண்ணா சொல்லு, தோலை உரிச்சு போடுறேன். அதெல்லாம் வேண்டாம் சித்தப்பா. இனிமே அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. நம்ம நல்லபடியா கோவிலுக்கு கிளம்பலாம். சரி மாயா நீ உள்ள போங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு, முடிச்சு வந்துடுறேன். சரி. நம்ம நல்லது நினைச்சதான் மாமாக்கு பிரசாதம் கொடுத்து விட்டோம். அதை வச்சு யாரோ விளையாட்டாங்க. அப்பா நம்ம இத பண்ணிருப்போம்னு நம்பல. ஆனாலும் நம்ம மேல இருக்கிற கோவம் இன்னும் அவருக்கு போகல. மாமா அதை நம்பலனாலும் இப்படி ஒரு பழி நம்ம மேல விழுந்துருச்சு. இதுல இருந்து எப்படி வெளியே வர போறோம் தான் எனக்கு தெரியல. மத்தவங்க பேசுறத பத்தில எனக்கு கவலை இல்ல. அப்பா நம்ம அதை செய்யலன்னு நம்புறாரு, அது போதும். இப்போ குலதெய்வ கோவிலுக்கு கூட ஆரம்பத்துல போகணுமான்னு யோசிச்சேன். ஆனா அந்த வீட்டு பொண்ணு, நீ அந்த வீட்ல வளர்ந்தவன். நமக்கு நாம இதுல கலந்துகிட்டு நேர்த்திக்கடன் பண்றதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதுவும் இல்லாம நம்ம போகலன்னா முழு பலன் கிடைக்காதுன்னு பாட்டி சொன்னாங்க. அதனால எப்படியும் நாம போய் தான் ஆகணும். மாமா கண்ணில் படாம இருக்கணும்.